அரங்கம். இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை இயக்குனர் முனைவர் ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் விளையாட்டுத்துறை பிரபலம் யாருன்னு பார்க்கும்பொழுது, சென்னை மற்றும் இந்தியா முழுவதும் பல கிளைகளை கொண்டுள்ள ஒரு முன்னணி தனியார் பல்கலைக்கழகத்தில் விளையாட்டுத்துறை இயக்குனராக தனது பணிகளை சிறப்புமிக இந்த சமூகத்துக்கு வழங்கி வரும் பேராசிரியர் ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்களோட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்களோட கரியர் ப்ரொஃபைல்ன்றதை நாங்கள் பார்க்கும்பொழுதே வந்துட்டு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ், அவ்வளோ முன்னெடுப்புகள், இனிஷியேஷன் இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதுக்காக பல விருதுகளும் பல ரெகக்னேஷனும் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி உங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை மேலே ஆர்வம் ஏற்பட்டுச்சு? நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக எப்படி உருவானீங்க? அதற்கப்புறம் உங்களோட பயணங்கள், இந்த அனுபவங்களை என் கூட பகிர்ந்துக்கோங்க சார். சார், நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் வடகோப்பனூருங்கிற கிராமத்தில் இந்த பள்ளி பருவத்தில் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கிராம நிர்வாக அலுவலர். அவர் வந்து பணி நிமித்தமாக தஞ்சாவூர் மாற்றம் அடைகிறாரு. அப்போது நாங்கள் வந்து தஞ்சாவூரில் வந்து நான் வந்து குடிபெயர்ந்து நான் வந்து பள்ளியில் படிச்சுட்ருக்கேன். ஒரு தனியார் பள்ளியில் படிச்சுட்ருக்கோம். 10வது வரைக்கும் படிக்கிறேன். படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நானும் என் சகோதரர் 2 பேர் தான். முக்கியமாக உண்மையே சொல்லணும்னா விளையாட்டு மேலே இருக்க மிகப்பெரிய ஆர்வம் என்னென்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வெற்றி பெறணும், ஒரு இடத்துக்கு போனால் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப, எனக்கு அந்த வெற்றியை ரொம்ப ருசிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஆசை. அதனால் விளையாட போயிட்டே தான் இருப்பேன். தினமும் நான் வந்து பள்ளியிலையும் சரி, மாலை நேரத்துலையும் தெரியும். மாலை நேரத்தில் படிப்புன்னு சொல்லுவாங்க. நான் படிப்பை வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். எனக்கு வந்து விளையாட்டு மேலே தான் ரொம்ப ஆர்வம். 10வது வரைக்கும் பள்ளியில் முடிச்சுட்டு நான் வந்து 11 என்ன குரூப் சேர்க்கணும் அப்படிங்கிறது நான் படித்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக கணிப்பொறின்னு சொல்கிறது தான் அப்போ தான் பிரபலமாகுது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கெல்லாம் என்ன ஆசைன்னா அது மாதிரி படிக்க வைக்கணும் ஆசை. ஆனால் விளையாட்டில் நான் வந்து தடகள வீரராக இருந்தேன். பள்ளியில் வந்து தனிநபர் பட்டத்தை பெற்றிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் 200 மீட்டரில் வந்து பள்ளிக்காக ஓடி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோனல், இன்டர் ஜோனல் வரைக்கும் போயிருக்கேன். அப்போது அது ஸ்கூல் டேஸில் என்னோடய பள்ளியில். அப்புறம் வந்து 11வது வந்து ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்தேன் நான் தஞ்சாவூரில். அப்போ படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தனி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதிக நேரம் விளையாடுறதுக்கு கிரவுண்டில். அதனால் என்ன ஆனிச்சுன்னா, நான் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் வந்து மாநில அளவு போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு வந்தேன் நான். அதனால் எங்கள் வீட்டில் வந்து விளையாட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க, படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லி எல்லோரும் விரும்புவாங்க. அதனால் நான் இருந்த எங்களோட தெருவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் அணியை நாங்கள் ஒரு சிறந்த அணியாக விளங்கினோம். இப்போ என்னோடய பேரை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நான் பள்ளி பருவத்தில் எனக்கு தெரியாதவர்கள் இருக்க வாய்ப்பில்லை. கிரிக்கெட் அணியில் என்னோடய வயதிற்கு தெரிந்தவர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் விளையாண்டு அதுவும் மாநில லெவலில் போட்டியில் நிறையா விளாண்டுருக்கேன். இப்போ கிரிக்கெட் லீகில் நிறையா விளாண்டுருக்கேன். அங்கே எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூப்பர் 11 ஒரு டீமில் விளாண்டுருக்கேன். சூப்பர் சேலஞ்சர்ஸ்னு ஒரு டீமில் விளாண்டு என்ன எல்லாருக்குமே தெரியும், மோகனகிருஷ்ணன்னா. அப்படி வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து அந்த 12வது முடித்தோடனே ஒரு பொறியியலாளரவோ இல்லைனா கணிப்பொறியில் சேர்க்கணுன்னு தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசை. நான் போய் எங்கள் அப்பா அம்மாவோட மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் பண்ணுறேன். அப்புறம் வந்து வேணான்னு சொல்கிறேன். ரீசன் என்னென்னா, இப்போ நான் உண்மையே சொல்லணும்னா நான் ஏதோ பாஸ் ஆகிட்டேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் நல்லா படித்து பாஸ் ஆகலை, எனக்கு தெரியும். நான் சுமாராக படித்து தான் பாஸ் ஆனேன். அதனால் வந்து நான் விளையாட்டிலே படிக்கிற படிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா நம்ம தஞ்சாவூரில் ஒரு தலை சிறந்த ஒரு தனியாக ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி 100 ஆண்டுகளாக இருக்குது. அந்த கல்லூரியில் போய் படிங்கிறாரு. நான் படித்தா சென்னையில் தான் படிப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ காலகட்ட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் வந்து படிக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு வருமானத்திற்கு மேலே செலவு பண்ணுற பொருளாதாரத்தில் நான் இங்கே தான் படிப்பேன்னு சொல்லி என்னோடய கல்லூரி நந்தனத்தில் இருக்க ஒரு உடற்பயிற்சி கல்லூரி ஒய்எம்சி கல்லூரியில் படிக்கிறேன் நான். அப்போ வந்து என்ன வந்து ஜாயின் பண்ணுறேன்னா, யூஜி ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுறேன், பிபிஎஸ்ன்னு. அங்கே நான் பள்ளி பருவத்தில் வந்து நான் தான் நார்மல் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னா தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு இது வேறு உலகம் அப்படின்னு தெரிஞ்சது. எனக்கு பள்ளி பருவத்தில் எனக்கு பல தகவலை கொடுத்த ஆசிரியர்கள் சின்ன சின்ன தகவல் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ டீச்சர் இருந்தாலும் டீச்சர் ரீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இப்போ என்னென்னா, இப்போ விக்னேஷ் சார் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லைன்னா உங்களுக்கு அவர் வேறு ஏதோ விரோதமாக இருந்தால் தான் ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அவர் ஆசிரியர் தான், கடைசி வரைக்கும் ஆசிரியர் தான். ஓய்வு பெற்ற ஆசிரியர்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவனுக்கு வேறு ஏதோ அவனுக்கு
ஏதோ ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஆசிரியர் பயிற்சியில் வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு தனி உலகம் அப்படின்ட்டு. நீ வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கோர்ஸ் இருந்துச்சு எனக்கு பிபிஎஸ் படிக்கிறப்போ. சரி, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பிபிஎஸ் முடிச்சுட்டு நீ வந்துரு, நம்ம வேற ஒரு பல்கலைக்கழகத்தில் தஞ்சாவூர் பக்கத்துலேயே ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஜி ப்ரோக்ராமில் 400க்கு 500க்கு மேற்பட்டவர்கள் தமிழக இந்தியாவிலேருந்துலாம் வந்து போட்டியிட்டு அவங்க வந்து ஒரு 55 பேரை சூஸ் பண்ணாங்க. அதில் 3வது ஆளாக நான் வந்தேன். அதில் ரீசன் வந்து என்னென்னா, இங்கே இன்டர்வியூங்கிறது எப்படின்னா வந்து 100 மீட்டர் ஓட்ட போட்டி, 1500 ஓட்ட போட்டி, குண்டெறிதல், அப்புறம் நீளம் தாண்டுது, இது 4மே இருக்கும். ஸோ அந்த அத்லெட்டிக் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மார்க் போவாங்க. அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட். இதெல்லாம் வச்சு நான் வந்து 3வது கேண்டிடேட்டாக வந்தேன் நான். அப்புறம் இன்னும் சொல்லணுன்னா, நான் படித்த என்னோடய கல்லூரியில் ஒரு நாள் கூட எங்கள் அப்பா வந்தது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த படிப்பு படித்தது பிடிக்கல. ஏன்னா அவங்க எங்கள் ஊர் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, ட்ரில் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இது அவங்க இன்னும் ட்ரில் மாஸ்டர் தான் நினச்சிக்குவாங்க. வந்து யூஜி படித்தேன், பிஜி படித்தேன். என்னோடய பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் என்னோடய அப்பா அம்மா 2 பேருமே கூப்பிட்டேன். எங்கள் அப்பா வரலைங்கிற வச்சு எங்கள் அம்மா கூட வரல. இருந்தாலும் அந்த வருத்தம் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பட்டம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே கல்லூரியில் வந்து பிபிஎஸ் முடிக்கிறேன், பிபிஎட் முடிக்கிறேன், எம்பிஎட் முடிக்கிறேன், எம்ஃபில் படிக்கிறேன், எல்லாமே அங்கேயே முடியுது எனக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் தான் எனக்கு வந்து தலைமை பண்பு எனக்கு நிறையா வாய்ப்பு கிடைச்சிது. லீடர்ஷிப் குவாலிட்டி, டு டெவலப் த லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்புறம் வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு எல்லாமே அங்கே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னோடய ஆசிரியர் பார்த்திங்கன்னா, பள்ளி பருவத்தில் எனக்கு ஒரு பலமாக இருந்த ஆசிரியர் சங்கர் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அப்புறம் பன்னீர்செல்வம். அவங்களாம் ஆசிரியர்லாம் அவங்க எடுத்த பாடங்களை இப்போ கூட நீங்கள் வந்து செல் டிவிஷன் எப்படின்னு கேட்டால் நான் சொல்லிவிடுவேன். மேத்தமேட்டிக்ஸில் மேட்ரிக்ஸ் எப்படின்னு கேட்டால் சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா அவங்க 100 கிளாஸ் எடுத்தாங்க, அதில் ஒரு 5 கிளாஸ் நான் அட்டன் பண்ண தெளிவாக. அந்த 5 கிளாஸே எனக்கு மனப்பாடம். சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பள்ளி படிக்கிறப்பே நமக்கு வந்து இருந்திருக்கு, நம்ம அந்த பவரை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. கல்லூரியில் வந்ததுக்கப்புறம் திரு நாகராஜன் ஒரு டீச்சர் எங்களுக்கு, அது மாதிரி நிறைய டீச்சர் இருக்காங்க. அப்புறம் வந்து கிரேஸ் எலினான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, ராஜ்ஷலிஜான்னு முதல்வர், அது மாதிரி குமார்னு ஒரு சார், சந்தானம், நிறையா ஆசிரியர்கள் எனக்கு இருந்தால் கிளாஸ் எடுத்தாங்க. அவங்கள்ட்டேருந்து ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டு, நாகராஜ சார் தான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்ததுக்கு முக்கிய காரணமே தான். 99 வந்து மாநில அளவில், தேசிய அளவில், மாநில அளவிலான உடல் ஊனமுற்றோர் மற்றும் மனவளர்ச்சி கொண்டிருக்கான ஒரு போட்டி நடக்குது. என்னை வந்து நீ தான் இந்த ஹெட்டு, நீ தான், உன் கீழே இந்த 35 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, நீங்கள் நடத்துங்க, நான் உங்களை வெளியிலேருந்து பார்ப்பேன். லீடர்ஷிப் குவாலிட்டியை என்னை வளர்க்க யூஸ் ஆச்சு. அப்போ தான் நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் டீச்சராகவும், ஃபிசிக்கல் எஜுகேஷனிஸ்டாகவும், ஒரு லீடராகவும், அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் நான் உருவானேன். ஒய்எம்சி கல்லூரி வந்து மிக பழமையான ஒரு கல்லூரி. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். நான் ஒரு தடவை செக்ரட்டரியாக இருந்தேன், இன்னொரு என் நண்பன் இன்னொரு தடவை செக்ரட்டரியாக இருப்பார். அந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கொண்டு, அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் வந்து முனைவர் பட்டம் பெற்றேன். அதோட கைடு பேர் பார்த்திங்கன்னா ராஜசேகரன்னு சொல்லி, அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயரு. நான் வந்து இங்கே தான் படிப்பேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் கைடாக இருப்பேன்னு சொல்லி நான் அந்த படித்து முடித்தேன். அப்போ 2002 நான் முடித்த என்னோடய எம்ஃபில் எம்பிஎட்லாம் முடித்த உடனே நான் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கல்லூரி, அது சென்னையில், அந்த கல்லூரியில் ஃபஸ்ட்டு போய் சேர்றேன். நான் ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லணும்னா, என்னோடய நிறுவன வேந்தர் அவர்களின் அறிவியல் திறன்படி முதல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறத எங்களோட கல்லூரி நிறுவனத்துக்கு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். முதல்ல போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 6-7 விளையாட்டு வீரர்களை வச்சு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதோட பங்களிப்பும், அதோட பலனும், அதோட வெற்றிகளையும் பார்த்து எங்கள் நிறுவனவேந்தர் அவர் மற்றும் அவங்களோட ட்ரஸ்டீஸ் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்து, அடுத்து நாங்கள் பல்கலைக்கழகமாக உருவாகுது 2007. அப்போ வந்து அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்கள் இடையிலான கூடைப்பந்து போட்டி நடக்குது. அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய போட்டி. எங்கள்கிட்ட வந்து பாஸ்கெட் பால் கோட்டி கிடையாது. உடனே அவரோட அறிவியல் திறன் எங்களோட நிறுவனம் நாங்கள் உடனே அதை கட்டி ஒரு 200 நாளில் கட்டி இந்த மேட்சை நடத்துகிறோம். கிட்டத்தட்ட வந்து 150 பல்கலைக்கழகம் மேலே அந்த போட்டியிட்டு அதில் நாங்கள் தங்கப்பதக்கம் பெற்றோம். எங்களோட பல்கலைக்கழகம் நாங்கள் தங்கம் பெற்ற பிறகுதான் எங்களோட நிறுவன வேந்தர் மற்றும் ட்ரஸ்டீஸு எங்கள் மேலே இன்னும் ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நாங்கள் பல வீரர்களை நாங்கள் வந்து அடுத்த கல்வி ஆண்டில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து, நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், வி டாமினேட் ஸ்போர்ட்ஸ். நாங்கள் வந்து விளையாட்டை நாங்கள் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறோம் இந்தியாவில். கடந்த
2 decades 20 ஆண்டுகளாக எங்கள் தனியார் பல்கலைக்கழகம் அனைத்திந்திய பல்கலைக்கழகம் விளையாட்டிலும் சரி, தென்னிந்திய விளையாட்டிலும் சரி, மற்றும் மாநில மற்றும் எந்த ஒரு விளையாட்டிலும் சரி நாங்கள் வந்து தலை சிறந்து இருக்கோம். இப்படி எங்களோட இது போயிட்டுருக்கப்போ நான் வந்து எனக்கு ஒரு திருமணமாகுது. என்னோடய ஜூனியரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் பல எதிர்ப்புகள் வருது. இருந்தும் நான் வந்து என்னோடய தொழிலில் ரொம்ப பக்தியுடன் எங்கள் அம்மா அப்பாவோட ஒரு ஆசீர்வாதத்துடன் என்னோடய வேலையை நான் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து உடற்கல்வி இயக்குனராக இருந்து ப்ரொமோட் ஆகிறேன். ஹெச்ஓடியாக ப்ரொமோட் ஆகி அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கேன். அப்புறம் வந்து இணை இயக்குனராக மாறுறேன். அப்புறம் வந்து 2002 நான் வந்து இயக்குனராகவே மாறுறேன். எங்களோட நிறுவன வேந்தர் அவர்கள், அப்புறம் அவங்களோட அடுத்த பொறுப்பில் இருக்க இளைய வேந்தர்கள் அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து என்னை இயக்குனர் ஆக்கினாங்க. நான் ஆனதுக்கப்புறம் நிறைய மாற்றங்களை போய் அவங்கள்ட்ட சமர்ப்பிக்கிறேன். இதெல்லாம் இந்தந்த இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குது சார். பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் இருக்குது, அப்புறம் வந்து செயிலிங் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்ச்சரி இருக்குது, பாக்ஸிங், அதெல்லாம் சொல்கிறேன். சொன்னோன்னா சரி ஓகே ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 2022 வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பேர் வந்து நேத்ரா குமணன், அவங்க பேர் செயிலர். ஃபஸ்ட்டு ஸ்டெய்லர் டேக் பார்ட் ஒலிம்பிக்ஸ் ஃப்ரம் இந்தியா. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு மாணவியை எங்களோட நிறுவனம் வந்து நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பங்கேற்கிறாங்க. ஃபஸ்ட்டு திரும்பவும் இந்த லண்டன் ஒலிம்பிக்ஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மாணவிகளை வைத்திருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் எங்கள் பல்கலைக்கழகம் என்று பெருமை. கண்டிப்பாக. ஆமாம். அதே மாதிரி ஆசிய போட்டியில் 14லேருந்து 22 பேரை நம்ம அனுப்புகிறோம் எங்களோட பல்கலைக்கழகத்துலேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதில் 3-4 மெடலும் நம்ம அடிக்கிறோம். அப்புறம் தேசிய போட்டி, இந்தியன் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க, தேசிய போட்டி. இப்போ கடைசியாக நடந்த போட்டியிலையும் அதுக்கு மினிமம் 10லேருந்து 20 பேரோட எங்களோட மாணவர்கள். இன்னும் ஓப்பனாக சொல்லலாம், இந்தியாவில் ஒரு இந்திய அணி ஒரு வேறு நாட்டுக்கு பங்கேற்க சென்றால் எங்களோட மாணவர்களோ இல்லை முன்னாள் மாணவர்களோ 2 பேர் மினிமம் டீமில் இல்லைன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தளவு நாங்கள் தான் 20 வருஷமாக எங்களோட விளையாட்டுத்துறை வந்து இந்தியாவில் ஸ்போர்ட்ஸை டாமினேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் வந்து முக்கிய காரணம் வந்து சொல்லணும்னா எங்களோட விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், அப்புறம் எங்கள் துறையில் வேலை பார்க்குற எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா டீம் சக்ஸஸ் ஆகுதுன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போது நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், என்னென்ன வேலை அங்கே நடக்கணுங்கிறது அவங்களும் எனக்கு ஒரு மெசேஜாக தெரிவிச்சிருவோம், நானும் ஒரு மெசேஜாக தெரிவிச்சிருவேன். அப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட சக்ஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஜென்ரலாக பேசும்பொழுது இப்போ நீங்களே சொல்கிறீங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் டைம் லைனில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் சிஸ்டம் உங்கள் ஃபேமிலியில் வந்து வேறு ஆல்டர்னேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண சொல்லும்பொழுது நீங்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ட்டு. இன்றளவு இந்த பயணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு 30 வருட பயணத்தை நீங்கள் இதை கூட தொடர்ந்து செஞ்சு இன்று நீங்கள் பல வெற்றிகளையும் பல ரெகக்னிஷனையும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம சமூகத்தில் விளையாட்டிற்கான வரவேற்புன்றது எப்படி மாறி இருக்கு அந்த காலகட்டத்துக்கும் இப்போவுக்கும்? இது இன்னும் மேம்படுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது? இன்று இருக்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் இதில் இருக்க விளையாட்டுத்துறை மக்களுக்கும் நீங்கள் எந்த விதமான அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? இன்றைக்கி விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறது ஈஸியான எடுத்துக்காட்டு. நான் பள்ளியில் படிக்கும் பொழுதும் நீங்கள் பள்ளியிலும் படிக்கும் பொழுதும் விளையாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த சாட்டர்டே சண்டே இப்போ நீங்கள் ஒரு தனியார் பயிற்சி மையத்திலேயோ இல்லைன்னா வந்து ஒரு உடற்பயிற்சி மையத்திலே போய் பார்த்தீங்கன்னா பெற்றோர் இல்லைன்னா அவங்க வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து பையனையோ பிள்ளையோ கொண்டு போய் விளையாட வைக்கிறாங்க. அந்தளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு படித்து இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இல்லைன்னா அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சின்னா கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு தெரியப்படுத்தணும் எல்லாத்துக்கும். விளையாட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் உங்களை தேடி வந்து உங்களிடம் இன்டர்வியூ எடுப்பாங்க. உங்கள் ரிசல்ட்டை நாளைக்கு விக்னேஷ் உலக சாதனை 100 மீட்டர்ஸில் அப்படின்னு வரும். அதுதான் விளையாட்டோட ஒரு பெரிய வெற்றி. இருக்க மீடியாவும் சரி சோசியல் மீடியாவும் சரி உடனே ஒரு விஷயத்தை டச் பண்ணுது அப்படின்னா விளையாட்டுத்துறையை. இன்னொரு விஷயம், நீங்களே வந்து நான் என் சொந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்கும். டீ கடையில் தான் பேப்பர் வரும். அதிகபட்சம் இன்னொரு பேப்பர்னால் ஊரில் உள்ள ஒரு லைப்ரரியில் வரும். ஊரில் உள்ள லைப்ரரியில் போய் காலைல படிக்க முடியாது, டீ கடையில் தான். எடுத்த உடனே அவர் விளையாண்டுருக்காரா விளையாடலையா நமக்கு தெரியாது.
ஆனால் கடைசி பக்கத்தை பார்ப்பாங்க எல்லாரும். விளையாட்டு போட்டி பக்கம் வேணால் கடைசியாக இருக்கலாம், ஆனால் அனைவரும் பார்க்கும் பக்கமாகவும் அனைவரும் நேசிக்கும் பக்கமாக விளையாட்டு வளர்ந்துருச்சு இன்னைக்கு. கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று விஷயம், இப்போது நீங்கள் 50 வயசு 45 வயசுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டரை போய் பார்த்தா அவர் சொல்கிறது உடல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும். இதெல்லாம் நீங்கள் விளையாட்டு வீரராக இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாகவும் ஒரு சாதாரண உங்களோட இயல்பான அந்த 24 மணி நேரத்தில் இருக்க ஒரு டைம் டேபிளில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கும். வாழ்க்கை முறையிலேயே அது சேர்ந்து. ஆமாம், அது டைம் டேபிள் உங்கள் டைம் டேபிள் 8 ஹவர்ஸ் டைம் டேபிளில் இருந்திருக்கும். கண்டிப்பாக. என்னை பொறுத்தவரைக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம், 8 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம், சாப்பிட்றோம், அந்த இதில் போயிடும். 8 ஹவர்ஸ் தூங்குறோம். இதுதான் 3 தான் நம்ம பிரிக்கிறது. அதில் அந்த ஒரு கால அட்டவணையிலே வந்திருக்கணும். அது வராதவர்களுக்கு தான் நீங்கள் வந்து நீரிழிவு நோய் இல்லைன்னா வந்து மூச்சு பயிற்சி பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. இன்னொன்று, இப்போது நீங்கள் தெருவு பார்த்தீங்கன்னா யோகா சென்டர். முன்னாடிலாம் அது கிடையாது, இப்போ வந்திருக்கு. காரணம் என்னென்னா அதோட முக்கியத்துவம் இப்போ தெரியப்படுகிறது. இன்றைக்கி பிரேசில் டீமும் இந்தியா டீமும் ஒரு போன வாரம் இங்கே விளையாண்டாங்க. நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸாக ரெடியாகி வந்துடுறாங்க. அவங்க யோகா பண்ணிட்டு வராங்க. யார்? பிரேசில் டீம். ஓகே. ரீசன் என்ன, அதோட இம்பேக்ட் ஓகே எவ்வளோ அங்கே ரீச் பண்ணியிருப்பாரு. நீ விளையாட போகிற உள்ளே இறங்க போகிற, இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு கண்ணை மூடி நீங்களே உங்கள் அலுவலகத்தில் வரதை கண்ணாடி மூடி ஒரு நாள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷன் வேறு மாதிரி இருக்கும். புரியுது. அந்த மிஷனே வேறு மாதிரி ஆகிடும். ஓகே. இது இந்தியாவிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு யோகாசனம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அனைத்து சர்வதேச விளையாட்டு போட்டியிலும் சரி, ஒரு கருத்தரங்களும் சரி, வீரர்களும் சரி, இதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. புரியுது. இன்னும் சிம்பிளாக யோகா வந்து ஒரு மெதுவாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். சிம்பிளான நான் சொல்லணும், என்னோட நாலேஜ் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். யோகானா கையை திருப்போம், கையால் திருப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்லோவாக செய்கிற ஒரு எக்ஸசைஸ். அதே எக்ஸசைஸை நீ வேகமாக செஞ்சின்னா உன்னோட ரெசிஸ்டன்ஸ் பவரு, மசில்ஸ் பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் ஜிம்மில் சொல்லி அதுதான் ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. ஓகே. அந்த ஒற்றுமையை இப்போ ஸ்லோ லேர்னர் ஹை லேர்னர் 2 பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அந்த காலகட்டத்தில் விளையாட்டுத்துறை மிக மிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம மாநிலத்திலையும் சரி, உலக லெவல்லையும் சரி. ஆசிரியர்கள் இப்போ உடற்கல்வி ஆசிரியர் முக்கியத்துவம் இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. சில பள்ளியிலையும் சரி, பல்கலைக்கழகம் சரி, கல்லூரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி தங்கப்பதக்கம் வாங்கி கல்லூரியிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சா தான் அதை ப்ரெஸ்ஸில் போடுவாங்க. இதே நீங்கள் ஒரு விளையாட்டில் ஒரு மாநில போட்டியில் வெற்றி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது பேப்பரில் வந்துடும். அதனால் பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு தெரியும் எதில் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு தனியார் பள்ளி வந்து ஒரு பள்ளியோ பல்கலைக்கழகமோ ஒரு வீரருக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்களோட பல்கலைக்கழகத்தில் ஒரு உலக லெவலில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு நீச்சல் வளாகம் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்மளோட கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு சர்வதேச அளவில் வெற்றி பெற்ற வீரர்கள். அதே மாதிரி எங்களோட ஒலிம்பிக் போயிட்டு வந்த பிளேயர் நேமை தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. நேத்ரா குமணன் பேர் வச்சுருக்கோம். ரீசன் என்னென்னா அது மாதிரி இம்பேக்ட் பண்ணி எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது தான், மோட்டிவேஷன் பண்ணுறது தான். அது கண்டிப்பாக ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அது அந்த ஒரு இம்பேக்ட் எங்களோட நிறுவனவேந்தர் அது முக்கியத்துவம் கொடுத்த வாசி தான் எங்களோட விளையாட்டோட வளர்ச்சியும் எங்களோட டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சியும் மிக அளவில் பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சது. எங்களோட பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவிகளை நீங்கள் விசாரித்தாலே தெரியும், தினமும் ஒரு வெற்றி சம்மந்தப்பட்ட ஒரு குறுஞ்செய்தி அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஏன் அதை கொண்டு போகிறோன்னா, நாங்கள் யாராவது ஒரு மாணவன் அதை பார்த்துட்டு, சார் நான் இந்த மாதிரி விளையாட்டில் சர்வதேச அளவில் விளையாண்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கிற காரணத்துக்கு தான் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த திறமைகள் ஒளிந்திருக்கக்கூடாது அப்படின்னா. அதனால தான் நீங்கள் பேப்பரில் ஏன் சார் நியூஸ் போடுறோம், அதை பார்த்து ஒரு சில செய்திகள் பார்த்து நம்ம கவனமாக இருந்துக்கணும், ஒரு சில செய்திகள் கருத்தாக இருக்கணும், ஒரு சில செய்திகள் பயிற்சி பெற்று முயற்சி பெற்று வெற்றி பெறணும். இதுதான் அதில் உள்ள காலகட்ட சூழ்நிலை. இன்றைக்கி விளையாட்டுத்துறை மிக பெரிய அளவில் வளர்ந்துருக்குது, மாநிலத்திலும் சரி நம்மளோட கண்ட்ரிலையும் சரி பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து படிப்பில் அந்த அளவுக்கு அட்டென்ஷன் செலுத்த முடியல, அதனால் நான் வந்து ஆல்டர்னேட்டாக ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டேன்னுட்டு. இப்போ இன்றைக்கும் இதே சூழ்நிலையில் பல மாணவர்கள் பள்ளியிலையும் சரி இல்லை கல்லூரியில் இருக்கும்போதும் சரி இதை உணர்வாங்க, நம்மளால் வந்துட்டு அந்தளவுக்கு கவனம் செலுத்த முடியல அப்படின்ட்டு. இவங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகணும், எப்படி வந்து அவங்க வெளிப்படுத்தணும், தைரியமாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்,
இதனால் அவங்களோட வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், விளையாட்டுத் துறையை அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு விளையாட்டு வீரராக மாறும்பொழுது அவங்களுடைய ஓவரால் செல்ஃப் டிசிப்ளினோ இல்லோட அவங்களோட லைஃப் ஸ்டைலோ எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக மாறும், அதோட இம்பேக்ட் சொசைட்டியில் எப்படி இருக்கும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சார் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் சார் டிசிப்ளின், சின்சியாரிட்டி, ரெகுலாரிட்டி இது மோர் இம்பார்ட்டன்ட் சார். டிசிப்ளினாக வந்தோன்னே வணக்கம் வைக்கிறது கிடையாது சார். விளையாடுற போது ஒரு ரெஃப்ரி ஃபால்ட்டு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவான், அவன் அக்செப்ட் பண்ணுவான். சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுவான், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவான். இந்த 3 தான் வந்து அவனை இம்ப்ரூவ் பண்ணும் பெரிய லெவலில். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, வீட்டில் கூட ஒரு மிஸ்டேக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம குழந்தைகளோ நம்ம நண்பர்களோ ஒத்துக்க மாட்டான். ஆனால் விளையாட்டில் ஒரு ஒரு நடுவர் சொன்ன தீர்ப்பை ஒரு பாக்ஸிங்கே பண்ணிகிட்ருக்கான், ஸ்டாப்னா ஸ்டாப் தான், நிப்பாட்டிடணும். ப்ளூ கார்னர் போ, ரெட் கார்னர் கேட்பான். ரீசன் என்னென்னா அவன் டிசிப்ளினாக இருக்கான், ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க தைரியம். விளையாட்டு வீரர்களுக்கு மிக மிக அதிகமான தைரியம் இருக்கும். எந்த விஷயத்தையும் அவங்க வந்து, ஏன்னா ஒரு பெரிய தலை சிறந்த விளையாட்டு வீரராக வரணும்னா அவன் பல தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொண்டு தான் வெற்றி பெற முடியும். அதுதான் அதில் மெயினான விஷயம். இன்னொன்று, நான் கவனம் செலுத்த முடியவில்லைன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் சொன்னேன் உங்கள்கிட்ட, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. எனக்கு ஆசிரியர் எடுத்த பாடங்கள் எனக்கு கவனத்தில் இருந்துச்சு. நான் கொஞ்சமாக சார் ஒரு நல்ல விளையாட்டு வீரர் நல்லா படிப்பான் சார், நல்லா படிப்பாங்க. என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் சில டீச்சர்ஸ் நான் வந்து பேசுவேன் போயிட்டு, சார் இவன் நல்லா படிக்கிற பையன், வேறு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில, அவன் நல்லா விளையாடுற பையன் நல்லா படிப்பான், ஆனால் ரொம்ப நல்லா விளையாடுறவன் கொஞ்சம் சுமாராக படிப்பான். அதில் தான் அந்த விளையாட்டோட இம்பேக்டில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் கவனம் சரியாக. ஆனால் அவன் வந்து ரொம்ப தைரியமாக பேசுவான், தைரியமாக முடிவெடுப்பான். இப்போ வந்து ஒரு பால் எடுத்துகிட்டு போகிறோம், கோல் போஸ்ட்டுக்கு தான் ஒட்டி போயிட்டுருக்கேன், என்னால் கோல் அடிக்க முடியல, ஆனால் நான் வந்து சென்சிபிளாக விக்னேஷ்ட பாலை போட்டால் அடிச்சிருவாப்புல அப்படின்னு என்னோடய டிசிஷன் நான் எடுப்பேன். இன்னொன்று, இப்போ நம்ம 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணலாம். ஆப்போசிட்டில் இவர் செலியன் வந்து ஒரு நல்ல பிளேயரு, அவரை வந்து நம்ம பிரேக் பண்ணணும், அவர் லெஃப்ட்டு சரியாக விளையாட மாட்டேங்கிறாரு, பாலெல்லாம் லெஃப்ட்லேயே போட்டுட்டேரு அப்படின்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே, இதை தான் இன்றைக்கி வந்து உலக லெவலில் ஒரு விஷயத்தை வந்து தப்பாக ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ண மாட்டேங்கிறான், கரெக்டான டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பிளேஸ்மெண்ட்டில் எல்லா ட்ரைனிங்கையும் தான் கொடுக்குறோம். எங்களோட விளையாட்டு வீரர்கள், என்ன போன்ற விளையாட்டு வீரர்கள் இதை ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு சாதாரணமாகவே டிஸ்கஷன் தானே. புரியுது. ஒரு மேட்ச்சுக்கு போனோன்னா ஆப்பனண்ட் எப்படின்னு டிஸ்கஷன் பண்ணணும், ஒரு டிசிஷன் கரெக்டான டிசிஷன் எடுப்பேன். வாலிபால் பேர்னா கரெக்டாக இந்த பாலை வந்து பாஸ் ஒன்ட்ட பண்ணுறேன், நீ உள்ளே தள்ளி விட்டுரு அப்படின்னு நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம். டிசிஷன் மேக்கிங் வேறு யாருமே சடனாக டிசிஷனே எடுக்க முடியாது. ஓகே, தைரியமான டிசிஷன் ஸ்போர்ட்ஸ்மேன் எடுப்பான். அவன் வந்து கண்டிப்பாக அவன் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லுவான், அப்பா என்னால் இப்போ எங்கள் அப்பாட்ட நான் வந்து சொன்னேன் ரீசனப்பா, என்ன போய் இன்ஜினியரிங் சேர்க்கணுங்கிற, கம்ப்யூட்டர் நான் படிக்க முடியாதுப்பா, நான் ஃபெயில் ஆகிடுவேன்ப்பா, உனக்கு அவமானம் ஆகிடும்பா அப்படின்னு சொன்னோன்னு தான் அவர் பயந்தார். ஐயோ என்னடா பையன் எப்படி சொல்கிறானே, என்ன செய்யலாங்கிற. இல்லைப்பா நமக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது, விளையாண்டுக்கிட்டே படிக்கலாமா, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சென்னைக்கு வரேன். அப்படி வந்து தான் நான் படித்தேன் சென்னையில். ஆனால் அதே படிப்பு வந்து என் சொந்த ஊர்லேயும் இருக்குது, தஞ்சாவூர்லேயும் இருக்குது, இன்னும் 2-3 ஊரில் இருக்குது. நான் அங்கெல்லாம் போகல, படித்தா மெட்ராஸ் தான் படிப்பேன். ஏன்னா இந்த ஒய்எம்சிஏ காலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு பதிஞ்சிருச்சு. அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் உடற்பயிற்சி அந்த டீச்சருக்கு படிக்கிற கல்லூரி. ஓகே. 2வது பார்த்தீங்கன்னா 1924, 28லலாம் ஒலிம்பிக்ஸே இங்கேருந்து தான் டீம் போயிருக்கு, இந்தியன் அணி. ஓகே. ஹரிகுரோ பக்கு தான் அதோட நிறுவனர். ஓகே. அவர் வந்து பிரிட்டிஷ்கார், அவர் தான் இங்கேருந்து டீம் கொண்டு போயிருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த கல்லூரி தான் நம்ம படிக்கணும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. இங்கே வந்து படித்து பிபிஎஸ், பிபிஎட், எம்பிஎட், எம்ஃபில் வரைக்கும் படித்து முடிச்சுட்டேன். இன்னைய வரைக்கும் என்னோடய என் பேர் தெரியாத அந்த கல்லூரியில் யாரும் இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். ரீசன் வந்து நான் வந்து நீங்கள் சொன்னீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்தேன், பட் இங்கே வந்து நான் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடச்சிது இங்கே. அதை தான் இப்போ இருக்க மாணவிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட நீங்கள் வந்து கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உலக லெவலில் உங்களுக்கு திறமைகள் போகிறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. இப்போ எல்லோரும் 4 திசைன்னு சொல்லுவாங்க, 8 திசைன்னு சொல்லுவாங்க, 14, 32 திசை இருக்குது. இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நானே ஒரு கிராமத்துலேருந்து வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா, நீங்கள் இங்கே எவ்வளோ இப்போ திறமைகள். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், செல்ஃப் டிவிஷன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் தப்பாக சொல்லிட்டேனா இல்லையான்னு உன்னால் செக் பண்ண முடியும்.
உன்னோட செல்ஃபோனில். ஆனால் நம்ம படிக்கிற வாத்தியார் என்ன சொன்னார், 4 3 7னா 43ன்னு சொன்னாரா, 7ன்னு சொன்னார் நம்ம ஒத்துக்குவோம். ஏன்னா அப்போ நமக்கு அந்த யோசிக்கிற திறனோ இல்லைன்னா அதை போய் செக் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. இப்போ இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உடற்பயிற்சி இயக்குனராக டீச்சராக போனால் கூட அதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தனியாக படிக்கிறான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியாக படிக்கிறான், பயோமேட்டிக்ஸ் தனியாக படிக்கிறான், கெமிஸ்ட்ரியாலஜி தனியாக படிக்கலாம். நிறைய வாய்ப்புகள். நான் இது விளையாட்டுத்துறையில் மட்டும் சொல்கிறேன். எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி படிக்கலாம், எம்எஸ்சி பயோமெக்கானிக்ஸ் படிக்கலாம். பயோமெக்கானிக்ஸ்லாம் இன்றைக்கி பெருசு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பயோமெக்கானிக்ஸ் படித்தோம் ஒருத்தன் தான் இந்தியன் ஒலிம்பிக் டீமோட போகிறான். அப்படிங்கிறப்போ இந்த படிப்பில் பல வகையான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக விளையாட்டுத்துறையில் மட்டுமே. அப்படின்னா நீங்கள் மற்ற பல்வேறு துறையில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ அடுத்தது ஒரு பொது கேள்வியாக கேட்குறேன் சார். இப்போ உலக அளவில் நடக்கிற போட்டிகளில் பார்க்கும்பொழுது நம்ம நாட்டில் இருக்க மக்கள் தொகை, நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸ், அதே மாதிரி இந்த விளையாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அன்றைக்கி இருந்த காலகட்டத்தை விட இன்றைக்கி மாற்றம் அடைஞ்சிருக்குனாலும் ஒரு வேர்ல்டு ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நீங்கள் சொல்கிற ஒலிம்பிக் ஆகட்டும், இல்லை ஒரு காமன்வெல்த் கேம்ஸ், இந்த மாதிரி ஒரு உலக அளவில் நடக்கிற ஒரு போட்டியில் நம்ம இந்திய அணி பதக்கம் அப்படின்ற கவுண்ட் அப் ஃபைனல் டேலின்னு பார்க்கும்பொழுது நம்மளோட டேலி இந்த மக்கள் தொகைக்கும் இங்கே இருக்க வளங்களுக்கும் நிகராக அது இல்லை அப்படின்ற ஒரு தாட் ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையுமே இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன நாடுகள் கூட நம்மளோட அச்சீவ் பண்ணுறாங்க. அது உண்மைதான் சார் நீங்கள் சொன்னது. அந்த சின்ன சின்ன நாடுகள் அச்சீவ் பண்ணுறது எந்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் விளையாட்டில் தான். தனிநபர் விளையாட்டில் நிறையா பண்ணுறாங்க. நம்மளும் தனிநபர் விளையாட்டில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு விஷயங்கள் சொல்லணுன்னா, நம்மள்கிட்ட சர்வதேச அளவிலான உபகரணங்கள் இருக்குது, விளையாட்டு தளங்கள் இருக்குது. ஆனால் ரிசர்ச் அது நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். இப்போ தான் நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா உங்கள் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்கான அறிவுரையெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜப்பானில் வந்துருச்சு. அந்த கோவிட்ஸ் அப்போ அவங்க 2001 நடத்த வேண்டிய 21 20 நடத்தினாங்களே, அவன் அப்போயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ நான் ஒரு பாலை தூக்கி எறிகிறேன்னா, ஷார்ட் போட்டு போடுறேன்னு வச்சுக்கோம். இதை ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா 45 டிகிரியில் போடணும், 42 அதெல்லாம் சொன்னாங்க. இப்போலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் விக்னேஸ் எப்படி போடுறாரு, எப்படி நிற்கணும், அது எல்லாமே சொல்லுது. அப்படிங்கிறப்போ அதை பயன்படுத்தி கொண்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். அந்த ஆராய்ச்சி துறையில் தான் நம்ம பின்தங்கி கொண்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. பல பல்கலைக்கழகத்தை நம்மளோட அரசு பல்கலைக்கழகமே நிறையா இருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு சர்வதேச அளவில் ஒரு ரிசர்ச் சென்டரையும் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி சைனாவில் நடந்துச்சு. நான் இந்திய அணி மேலாளராக போயிருந்தேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் மாதிரி இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை. என்னென்னா, மழை பெஞ்சிட்ருக்கு. மழைனா ஒரு ட்ரிஸ்லிங் மழை பெஞ்சிட்ருக்கு. நம்மளோட ஆர்ச்சரி டீம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராக்டிஸ் கொஞ்சம் சரியாக பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் மலையில தான் பயிற்சியே பண்ணிட்டு இருந்திருக்கான், நமக்கு தெரியல. ஓகே. ஸோ அவங்க நம்ம மலையில் ப்ராக்டிஸ் பண்ணோம், மழை பெஞ்சா ரூம்குள்ளே வந்துடுவான். புரியுது. அவன் மலையிலே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கான். ஓகே. நம்ம மலையில் என்றைக்குமே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஓஹோ. மழை பெஞ்சா இன்டோர் ஆக்டிவிட்டிஸ்னு வந்துடும். ஓகே. அந்த மலை துளிகளில் அந்த வில்லு போய் அடிக்குது. அவன் 7-19 எடுக்கிறான். நம்ம பயிற்சி பண்ண வீரர் 7-14 எடுக்கிறார். 5 பாயிண்ட் தான் கம்மி. நம்மளும் ஏன் பயிற்சி பண்ணிக்கக்கூடாது? சரி, இங்கே மழை சீசனே கிடையாது. எப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டோர் வச்சுருக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் காற்று அடித்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்கோம் அப்படிங்கிறான். அதெல்லாம் இங்கே இன்னும் வரலையே. ஸோ அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸை தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையும் அவங்க ஆர்டிஃபிஷியலாக உண்டு பண்ணி அதில் பயிற்சி கொண்டு வராங்க. அதை தான் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறான். புரியுது. அதுதான் நம்மளோட இந்தியாவில் இப்போ வந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல. இன்னும் நிறையா லெவலில் இது செஞ்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உலக பல்கலைக்கழக இடையிலான பீச் வாலிபால் போட்டி நடந்தது. ஓகே. அதுவும் இந்தியாவில் 1950 அந்த விளையாட்டு பல்கலைக்கழக விளையாட்டில் முதலாக எங்களோட தனியார் பல்கலைக்கழகம் மூலமாக, என் மூலமாக அந்த விளையாட்டு போட்டி பல்கலைக்கழக இடையில போட்டியாக முதலாக நடத்தப்பட்டது சென்ற ஆண்டு. ஓகே. நடத்துகிற உடனே பல்கலைக்கழகம், அனைத்து இந்திய பல்கலைக்கழகம் ஆச்சரியமாக உடனே உலக லெவலில் போட்டிக்கு அனுப்பிச்சாங்க.
ஓகே. உடனே நாங்கள் பிரேசில் போனோம், 12வது இடம் பிடிச்சோம் 54 அணிகள் பெற்றதில். ஓகே. நாங்கள் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் லாட்டு மூலியமாக நாங்கள் எந்த அணி தோற்றோமோ அதுதான் வெற்றி பெற்றது. ஓகே. ஒரு தலை சிறந்த அணிகிட்ட தான் நாங்கள் தோற்றோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த அணியில் விளையாண்ட டாப் 12 பேர் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போனோம். அதெல்லாம் ஒலிம்பிக் ரெப்ரசன்ட் பண்ணவன் தான் விளாண்டோம். நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கே பீச் வாலிபால் குவாலிஃபை ஆகலை, ஓகே. பட் நாங்கள் அவங்களோட விளையாண்டோம் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும். அவன் ஆர்டிஃபிஷியலாக பால் மூவ் ஆகிறது, பாலே ஆர்டிஃபிஷியலாக பால் வந்து பவுலிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது அங்கே. இங்கெல்லாம் தனித்தனி சென்டராக தான் இருக்குது. இப்போ ட்ரைனிங் சென்டர் தான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லணும். இங்கே பயிற்சியாளர்களை நீங்கள் வந்து வெளிநாட்டுகளை அனுப்பி பயிற்சி பெற வைக்கணும். புரியுது. அந்த கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் ட்ரைனிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேம்படணும். நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஓகே. விளையாட்டோட இம்பேக்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. அரசு வழியிலும் சரி, தனியார் வழியிலும் சரி. அண்டு ஓவராலாக சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய உங்களோட அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நீங்கள் பார்த்ததெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் இந்த ஒரு நெடும் பயணத்தில் உங்களுடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்டு முதல்ல உங்கள் நினைவுக்கு வர விஷயம் என்னவா கருதுறீங்க? அதோட காரணங்களை சொல்லுங்களேன் சார். நான் இப்போ 9th படிக்கிறப்போ சீனியர் நேஷனல் இது ஒரு நம்ம பள்ளியில் நடக்கிற போட்டியில் வந்து இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் வாங்கினேன் சார். ஓகே. அத்லெட்டிக்ஸில் அது ரொம்ப எனக்கு ரொம்ப மறக்க முடியாத தருணம். தான் உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா மனசில் நம்ம 8th படிக்கிறப்போ ஜூனியர் லெவலில் இருந்தோம். அது சீனியரோட 10th 11th எல்லாருமே இருந்து அதில் வெற்றி பெற்றதை மறக்க மாட்டேன். அப்போ எனக்கு கொடுத்தவர் வந்து பாலச்சந்திரன்னு எங்களோட நகராட்சி கமிஷனர் தான் கொடுத்தாரு. அதையும் நான் மறக்க மாட்டேன். அந்த ஃபோட்டோ கூட நான் இன்னும் வச்சுருக்கேன். அதை அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக. இல்லை, ஏன்னா தான் எப்போவுமே வந்து இவ்வளோ உயரம் அடைஞ்சாலும் அந்த ஊந்துகோல்ன்றது எங்கே இருந்துச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு தகவலாக இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இல்லை என்னோட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என்னை வந்து நான் பள்ளியில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னோட கணித ஆசிரியர், உடல் கேள்வி ஆசிரியர் என்னை தொட்டது கூட கிடையாது. ஓகே. மற்ற வாத்தியாட்டெல்லாம் நான் அடி வாங்குவேன். ரீசன் என்னன்னா, நான் சுமார் தமிழ் வாத்தியாட்டே சிவசூரியன் அவர் பேர், அவரே என்ன அடிப்பார். ஓகே. என்னப்பா நீ எழுதுகிற தமிழ் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஆசிரியர்கள் பெற்ற அனுபவங்கள், அவங்கள்ட்ட வாங்கின அடிகள், இன்னும் பன்னீர்செல்வம் வாத்தியார் எல்லாத்தையுமே நான் ரெகுலராக பேசுவேன் ஆசிரியர்கிட்ட. அவங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கா சார், ஏன்னா நான் அடி தான் சார் நிறையா வாங்கியிருக்கேன் அவங்கள்ட்ட அப்படின்ட்டு. அந்த அடி வாங்கிய நாட்களில் கவனித்த பாடங்கள், என்னைக்கா ஒரு கம்பல்சனில் அந்த பாடங்களை வச்சு நான் வந்து இந்த அளவுக்கு முன்னேறிருக்கேன்னு ஆசிரியர்களும் என்னை பெற்றோர்களோட ஆசீர்வாதம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த எப்படி அணுகணுன்றதை ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டீங்க. இல்லை உண்மைதான். இல்லை நான் அந்த மாதிரி தான் வந்தேன். நான் அதான் நீங்கள் சொல்கிறது என்னோட ஆசைகள் அதான், அது மாதிரி தான் கொண்டு போக முடியும். இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் முடியாது. இப்போ நானே ஒரு 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 விஷயம் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன் என்னோட ஃபேமிலி குரூப்பில். என் பொண்ணு எனக்கு போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது, இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்கிறப்ப இது இப்படி கூட போடலாமே, இந்த விஷயத்தை ஏன் நீ இவ்வளோ பெருசாக சொல்கிற, சின்னதாக சொல்லு, இது கரெக்டு, இதே அர்த்தம் தான். ஓ அவங்கள்ட்டையும் நான் சில விஷயங்கள் கற்றுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஷயம் அனுபவப்பா இது கரெக்டான படி, கரெக்டுப்பா, இதை இப்படி சேர்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட நேரத்தை நான் எடுத்துக்கொண்டு அவங்கள வேறு கவனத்தில் இல்லாமல் என் மேலே ஒரு கவனத்தை கொண்டு வரேன், அவங்க மேலேயும் என்னோடய கவனம் போகுது. இது மாதிரி சில விஷயங்கள் தான் இன்றைக்கி என்னோடய மனைவியும் சரி என் மகளும் சரி சில விஷயங்களை டிஸ்கஷன் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள இது வேணும் அது வேணும்னு டிஸ்கஷன் பண்ணுறப்ப நானும் கவனிப்பேன். 24 மணி நேரமே பத்தலைன்னு சொல்லுவேன் நான், என்னோடய வேலை செய்கிறதுக்கும் சரி, அங்கே போகணும் இங்கே போகணும். பட் அவங்களோட செலவு பண்ணுற நேரத்தில் அவங்களோட செலவு செஞ்சால் மட்டும்தான் இப்போ இருக்கிற நேரத்தில் மரியாதை. அப்போ நான் சொன்னால் நீ கேட்கணும், நீ சொன்னால் நான் கேட்கணுங்கிறது ரூல் கிடையாது. பட் இன்றைக்கி இப்படி போனோம், அந்த இடத்துல பள்ளம் இருக்குப்பா அப்படின்னு இப்போ சொல்கிறதோட, இந்த பள்ளத்தில் இது மாதிரி போனால் அந்த பள்ளத்தில் விழுந்தா இது உடஞ்சிரும், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் நமக்கு சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரியுது. அதை தான் நான் சொன்ன அந்த பாட்டி கதைகள் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு கதைகள் இல்லாமல் போயிடுச்சு. கதைகளில் நிஜங்களை அவங்களுக்கு கதைகளாக சொன்னாங்க, அதுதான் இப்போ இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம ஒரு விஷயம் வேணால் ஃபேமிலி டைம்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம். இப்போ போய் ஏதோ ஒரு விஷயம் என்ன கூகுளில் போய் பார்க்குறாங்க. இப்போ அப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. இப்போ நான் படித்த மேட்ரிக்ஸும் நான் படித்த செல் டிவிஷனு நான் என்னால் இப்போ நான் படம் போட்டு வரைஞ்சி காட்ட முடியும். நான் படித்தேன், சுமாராக படித்தேன், சின்னதாக கவனித்தேன் நான் என்னோடய ஆசிரியர்கிட்ட. அதுவே நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல பேசுகிறேன்னா நல்லா படித்து நல்லா பண்ணால் எவ்வளோ வேணால் பண்ணலாமே. கண்டிப்பாக உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அப்போ எனக்கு கவனம் செதறல.
நான் விளையாட்டு மேலே கவனத்தை அதிகமாக செலுத்தினேன். ஓகே. அதனால தான் நான் வந்து நிறையா நேரங்கள் விளையாட்டு திடலிலும் விளையாட்டு அரங்கங்களிலும் இருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. ஓகே ஓகே. சரி சார், ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் எளிமையான முறையிலையும் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரியும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. உங்களோட அனுபவம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்துறதுக்கும் உங்களோட லைஃப்பை வடிவமைக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றத மற்றவங்களுக்கும் ஒரு லெசனாகவே நீங்கள் இப்போ கொடுத்துட்டீங்க ஆல்மோஸ்ட். மேலும் உங்களுடைய எண்ணங்களாக பிரதிபலிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கோங்களேன். அதான் சார், எல்லாரும் வந்து ஒரு இலக்கை நோக்கி தான் சார் போகணும். அந்த இலக்கை அடைய நிறைய பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும்னு சொன்னேன். சில விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், சில விஷயத்த வந்து ஒருத்தங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள்ட்ட அவங்க கூட பயிற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டிஸ்லாம் இப்போ இல்லை. அது ஒரு பெரிய ஒரு நீங்கள் ஸ்கூல் டைமில் மாடல் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும், டேர்ம் 1 இருக்கும், டேர்ம் 2 இருக்கும், டேர்ம் 3 இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ கேட்டால் வீக்லி டெஸ்ட்டுன்னு போயிட்டுருக்குது, ஓவர் டெஸ்ட். அது இப்போலாம் ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி இருக்கும், ஆனுவலுக்கு முன்னாடி 3 டேர்ம் படிப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் வந்து எல்லாரும் வந்து சார் வெற்றி பெறுவோன்னு தன்னை நம்பணும் சார். அது ரொம்ப ஒரு ஒரு நேர்மையாக ஒன்றை நீ நம்பணும். அந்த நம்பிக்கை மூலிமா தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் வாழ்க்கையில் ஜொலிப்பதும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்கணுன்னா உன்னை நீ நேசிக்கணும். உன்னை நீ நேசித்தாலே உன்னை ஊரே நேசிக்கும். அதுதான் என்னோடய கோட்பாடாக நான் வச்சுருக்கேன். தினமும் இப்போ நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு மத்தியானம் மணி இவ்வளோ ஆயிடுச்சு, அடுத்தடுத்த வேலை என்ன செய்யணுங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மைண்டில். ஓகே. ரீசன் வந்து என்னென்னா அது மாதிரி தான் நம்மளை பழகிக்கணும். உன்னை நீ பிஸியாகவே வச்சுக்கணும். இல்லைன்னா என்னைக்கு நீ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டின்னா நோய் வந்துடும், அடுத்து மனக்கவலை வந்துடும், நிறைய விஷயங்கள் இதாகிடும். உன்னை நீங்கள் முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு நீ நிறைய பயிற்சி செய்யணும், நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கணும், நிறைய விஷயங்களை டிஸ்கஷன் பண்ணணும். சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவான், நான் எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது உன்ட்ட தான் சொன்னேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். அது அது பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சோசியல் மீடியாலேயோ இல்லை ஒன்று ஸ்டேட்டஸில் வைக்க அழகாக இருக்கும். பட் அது கிடையாது. உன்னோட பேரண்ட்டுக்கிட்ட நீ சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாலே யூ சால்வ். ரொம்ப ஈஸி. ரொம்ப ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் வாங்கணும். நான் வந்து ஒரு பொறியாளராக படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னா என்னோடய தகப்பனுக்கு தெரியும், ஏதாவது ஒரு லிங்க்கில் ஒருத்தர் இருப்பார், அதை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். அது அவனுக்கு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போய் டிஸ்கஸ் பண்ணுவான். அதை ஒரு விஷயமாக நம்ம பெற்றோரிடம் அதிகமான டிஸ்கஷனும் நம்ம ஆசிரியர்களோட நிறைய டிஸ்கஷன் வச்சுருந்தாலே நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும். நண்பர் தேவை தான். நண்பர் 100%ல் நண்பரும் 30% இருக்கணும், 30% பெற்றோர்கள் இருக்கணும், 30% ஆசிரியர்கள் பயிற்சி இருக்கணும், 10% உன்னோட ஓன் திங்கிங் இருக்கணும். அதுதான் 100. வெற்றி 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 வெற்றி. அதில் பல தோல்விகள், பல லட்சம் தோல்விகள் இருக்கும். அதில் லேர்ன் பண்ணிவிட்டு ஏறி மீச்சு போயிட்டே இருக்கணும். அப்படி தான் நீ சக்ஸஸ் பண்ண முடியும், அப்படி தான் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக சார். அதாவது எந்த விதமான செட்பேக் வந்தாலும் அந்த நேர்மறை எண்ணங்களோட ஒரு விஷயத்தை அணுகணும். அதை அணுகி இந்த சமுதாயம் ஒரு பலமான சமுதாயமாக நீங்கள் சொன்ன மாதிரி உருவெடுக்கிறதுக்கு, உங்களோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கும், உங்களோட அடுத்தடுத்த முயற்சிகள், உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த தருணத்தில் என்னோட பெற்றோர்களுக்கும், என்னோட ஆசிரியர்களுக்கும், என்னோட பல்கலைக்கழக நிறுவன வேந்தர், இளைவேந்தர் மற்றும் எனது சக ஊழியர்கள், இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த என்னோட விளையாட்டு வீரர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை இயக்குனர் முனைவர் ஆர் மோகனகிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.